திருச்சிற்றம்பலம். நாளைக்கு நம்ம வினை தேய்த்த விநாயகர் கோயில்ல 100வது திருவாசக முற்றோதல். பாருங்க, வினை தேய்த்த விநாயகர் கோயில் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. முற்றோதல் 99 முற்றோதல் நடந்த இடம் இன்னைக்கு நாளைக்கு 100வது முற்றோதலுக்கு அவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்கு. வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர் சன்னிதானத்துல வச்சு 100வது முற்றோதல். இது வரைக்கும் இங்க 99 முற்றோதல் நடந்திருக்கு. ஒவ்வொரு முற்றோதல்லையும் கூட்டு பிரார்த்தனை நடக்கும். அவ்வளோ சிறப்பு அந்த கூட்டு பிரார்த்தனை. நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு வந்திருக்காங்க. நோயில இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இங்க பிரேயர் பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய அற்புதம் நடந்த இந்த இடம் நாளைக்கு 100வது திருவாசக முற்றோதல். பாருங்க எவ்வளவு அழகா அடியார்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்த. உள்ள போனீங்கன்னா அவ்வளோ மனசு நல்லா நிம்மதியா இருக்கு. பாருங்க அம்மா எவ்வளவு அழகா ரெடியா இருக்குன்னு. இவங்க ஒரு குத்து விளக்குங்க, அவ்வளவு அழகா குத்து விளக்குல அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அழகோ அழகு, கொள்ளை அழகு. அடுத்து அது அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிற அந்த மேடை எதுக்கு போட்டிருக்கு அப்படின்னா, நாளைக்கு அம்மையப்பன் இதுலதான் உட்கார போறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இன்னொரு குத்துவிளக்கு. பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்காங்க அம்மான்னு. அவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்காங்க. அத்தனையும் திருவாசக முற்றோதல் படிக்கிற அடியார்கள் எவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்காங்க. பந்தல் எல்லாம் ரொம்ப அழகுங்க. 27ஆம் தேதி நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கு அந்த மேடை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அங்க உட்கார்ந்து அவ்வளோ மனசு நல்லா இருக்கு. அங்க உட்கார்ந்து வந்தீங்கன்னா, நாளைக்கு வந்தீங்கன்னா இன்னும் அற்புதம் நடக்கும். ஏன்னா இந்த இந்த கோயில நடந்த அற்புதங்கள் அத்தனை 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 எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பாருங்க, வந்து இந்த திருவாசக முற்றோதல கலந்து கொண்டு உங்களால அந்த அற்புதத்தெல்லாம் கண்ணால பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு மனசு நிம்மதியா இருக்கு. இப்படி ஒரு இடம் இருக்குமா, இப்படி ஒரு மனசு நிம்மதி நமக்கு கிடைக்குமான்னு தான் நம்ம ஏங்குறோம். அந்த மாதிரி திருவாசகத்தை நீங்க படிக்க 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 நீங்களும் உங்களோட மனசும் அதுக்கேத்தபடி நீங்க மாறிடுவீங்க. கோபம் வராது, பொறாமை குணம் இருக்காது, அத்தனையும் நம்மளிடமிருந்து போகும். அவ்வளோ மகிமை உள்ள இடம் பாருங்க.